ஆனால் தமிழகத்தில் அடிப்படையில் என்ன தவறாக இருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணம், ரெட் ஜெயின் மூவி நிறுவனத்தினுடைய புதிய சிஇஓவாக மாண்புமிகு தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மகன் இன்பநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்பதை சுட்டி காட்டுதுங்கண்ணா. இன்னைக்கு பத்திரிகை துறையில் நீங்கள் நின்றுட்டு இருக்கிறீங்கண்ணா. இன்னைக்கு எதற்காக நாம 9:30 மணிக்கு உங்கள்கிட்ட பேசுறோம் அப்படின்னா, உங்களுக்கு மதிப்பு கொடுத்து அந்த 10 கிலோ பேக்கை தூக்கி நீங்க வீட்டுக்கு போறதுக்கு நைட்டு 11 மணி 3 மணி நேரமா காத்திருக்கிறீங்க. ஏன்னா நீங்க சம்பாதிக்கக்கூடிய 20,000 30,000 40,000 உழைத்து சம்பாதிக்கிறீங்க. ஆனா ஒரு குடும்பத்தில் எதையும் செய்யாம பையன் ஃபுட்பாலுக்காக ஸ்பெயினுக்கு அனுப்பணும், அங்க போய் ஃபுட்பால் விளையாண்டாரு. அரசியலுக்கு 3 பேரும் சொன்னதுதான், ஸ்டாலின் ஐயாவும் சொன்னதுன்னு அரசியலுக்கு வரமாட்டேன், உதயநிதி சொன்னது அரசியலுக்கு வரமாட்டேன், உதயநிதி அவங்க எனக்கு இன்பநிதி அவங்க சம்பந்தமே இல்லைன்னு சொன்னவங்கள. இந்த நிறுவனமே ஒரு குளறுபடி இருக்கக்கூடிய நிறுவனம். இந்த நிறுவனத்தை பொறுத்தவரை பணம் எப்படி வருது, பணம் எப்படி போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. இடி பிரச்சனையில், சிபிஐ பிரச்சனையில், இன்கம் டாக்ஸ் பிரச்சனையில் இருக்கக்கூடிய ரெட் ஜெயின் நிறுவனம் தமிழகத்தினுடைய மொத்த ப்ரொடக்ஷன் எல்லாத்தையுமே தன்வசம் படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நிறுவனத்திற்கு எதுவுமே இல்லாம, யாருமே இல்லாம, சம்பந்தமே இல்லாத இன்பநிதி ஸ்டாலினை கொண்டு வந்து சிஇஓ போட்டிருக்காங்கன்னா இதுலயே நமக்கு தெரியுது இந்த டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ்ங்கிறது எந்த அளவுக்கு போயிருக்கு, எந்த அளவுக்கு ஆழமா போயிருக்கு. அதையெல்லாம் தாண்டி நீங்களும் நானும் என் குழந்தைய கஷ்டப்பட்டு படிச்சு வளர்த்தி சம்பாரிச்சு வாப்பான்னு சொல்றோம். ஆனா ஆட்சியாளர்களுடைய குழந்தை சுகமாக எதுவும் செய்யாம நேரடியா வந்து உட்கார்றாங்க. அதனால்தான் திரும்ப திரும்ப சொல்லுகின்றோம், அரசியல் மாறணும். அது அவருடைய தனிப்பட்ட விஷயம். பொதுப்படையாக சொல்வது, இது தமிழகத்திற்கு அழகல்ல. ஆட்சியாளர்கள் தன்னுடைய குழந்தையை இது போல பேக்டோர்ல கொண்டு வருவது அழகல்ல என்பது என்னுடைய தனிப்பட்ட பார்வைங்க. நான் இன்னைக்கு பார்த்தேங்கன்னா, உங்களுடைய செய்தி நிறுவனத்தில் நீங்க அந்த வீடியோ எல்லாம் போட்டீங்க, நான் பார்த்தேங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னது போலன்னா, ஒரு கட்சியினுடைய ஒரு தலைவர், மூத்த தலைவர் ஒரு கருத்தை வச்சிருக்கிறாங்க. அந்த கட்சியில அவர்களுக்கான தலைவர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் முடிவெடுப்பார்கள். இன்னும் நேரம் இருக்கு, காலம் இருக்கு. காலம் இருக்குன்னா இன்னும் 7 மாத காலம் இருக்கு. அதனால் நிச்சயமாக எல்லாம் சுமூகமாக போகும் என்பது என்னுடைய நம்பிக்கைங்க. சகோதரி அலிஷா அப்துல்லா அவர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், கொஞ்சம் பொறுமை. அரசியலை பொறுத்தவரை ஒருவருக்கு ஒரு நேரத்தில் ஒரு பொறுப்பு கொடுத்துக்கிட்டே வருவாங்க. உடனே பொறுப்பு கிடைக்குது அப்படிங்கறக்காக அவங்கள கட்சி மறந்து விடவில்லை. எனக்கு பொறுப்பே கொடுக்கல, என்னை உதாசீனப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. அலிஷா அப்துல்லா அவர்கள் ஒரு முக்கியமான இந்த கட்சியினுடைய ஒரு ரேசரா இருந்து வந்தாங்க. பொறுமை காட்கணும். இந்த கட்சி நிச்சயமாக அவர்களை பார்த்துக் கொள்ளும். அதே நேரத்தில் மாநில தலைவர் அவர்கள் இந்த நீங்க கேட்ட கேள்விக்கு நயினார் அண்ணா அவங்க பதில் சொல்லி இருக்கிறாங்க. அதன் பிறகு இன்னைக்கு நான் பதில் சொன்னா அது சரியா இருக்காதுங்கன்னா, அதனால மாநில தலைவர் அவருடைய மகன் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு அவர் ஒரு பதில் சொல்லி இருக்கிறாங்க. அதனால் அதை நீங்க பதில எடுத்துக்கங்கன்னா, இன்னைக்கு நான் அதை பற்றி பேச விரும்பலைங்கண்ணா. ஆனால் நேற்று நான் வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம், எல்லோரும் வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம். தனிப்பட்ட முறையில் அண்ணன் டிடிவி அவர்கள்ட்ட தொலைபேசியில் நான் பேசினேன், அண்ணன் ஓபிஎஸ் அவங்ககிட்ட பேசணும், மறுபரிசீலனை செய்யணும். ஏன்னா ஃபார் த லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு, பாரதிய ஜனதா கட்சியில் என்னையும் உட்பட எல்லோருமே தமிழகத்திற்காக 2026 ஒரு மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக ஒரு அணியில நிற்கிறோம். எங்களோட இண்டிவிஜுவல் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை எல்லாம் கலைந்து ஏன் நிற்கிறோம் அப்படின்னா, தமிழக மக்கள் அதை விரும்புறாங்க. அதனால் நிச்சயமாக அண்ணன் டிடிவி அவர்களும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் பெரிய மனிதர்கள், மாண்புமிக்க மனிதர்கள், மறுபரிசீலனை செய்வார்கள் என்று நம்புகின்றேன். ஆனா இன்னும் 7 மாசம் இருக்கு தலைவா, நீங்க பொறுமையா இருக்கலாம், சரி பண்ணிக்கலாம். அண்ணா அண்ணா எதுலீங்கண்ணா? என்டிஏ கூட்டணி வலிமை அடையும், பொறுமையா இருங்கன்னா. இன்னைக்கு எப்பொழுதுமே ஒரு கெமிஸ்ட்ரி எல்லாம் ஜாயின் பண்றோம், சில பிரச்சனைகள் சரியாகும். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை இன்னும் வலிமையா வருவாங்க. விஜய் போன்ற புதிய தலைவர்கள் களத்துக்கு வந்திருக்கிறாங்க, அவர்களும் சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு 6 மாத காலம் அரசியலை நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பாக்குறேங்கண்ணா. நிறைய சேஞ்சஸ் வரும், நிறைய காம்பினேஷன் மாறும், நிறைய புதிய விஷயங்கள் மக்கள் பார்ப்பாங்க. விஜய் போன்றவர்கள் களத்துக்கு வந்த பிறகு இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யம் அது பிடிக்கும். அதனால் இன்னைக்கே எல்லாத்துக்கும் பதில் எங்கிட்ட இல்லைங்கன்னா உங்ககிட்ட இல்லை. 6 மாத காலம் 7 மாத காலம் இருக்கு, பொறுமையா பேசுவோம். நேற்று நீங்க கேட்டீங்க பேசினேன், இன்னைக்கு கேட்டீங்க பேசினேன், இன்னும் 1 வாரம் கழிச்சு பேசுவோம், பொறுமையா இருப்போம், அரசியல் களத்தை பார்ப்போம். அந்த ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் 2017 நாம் கொண்டு வந்தோம். 2025 ஒரு பெரிய மாற்றத்தை செய்திருக்கின்றோம். இன்னைக்கு 2 ஸ்லாபுக்குள்ள 5%, 18%. இது உண்மையாலுமே அரசுக்கு இதன் மூலமாக நேரடியாக 48,000 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டாலும் பொதுமக்களுடைய கையில அவ்வளவு பணம் இப்ப சேமிப்பா மாறப்போகுது. அதுவும் அத்தியாவசிய பொருட்கள்.
அதனால் நிச்சயமாக சிதம்பரம் அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள். ஏன்னா அவர் ஒரு பொருளாதார மேதை, அவர்கள் ஒப்புக்குவாங்க. 2017 அது தேவைப்பட்டது, 4 ஸ்லாப் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா எல்லா மாநிலங்களும் ஒரே நேரத்தில் கிடையாது. எல்லா மாநிலத்திலும் வேட் வேற, ஆக்ட்ராய் டாக்ஸ் வேற, ஸ்டேட் டாக்ஸ் வேற. ஒரு ஃபெடரல் சிஸ்டம்ல அத்தனை மாநிலத்தையும் ஒன்றாக கொண்டு வருவதற்கு 4 ஸ்லாப் தேவைப்பட்டுச்சு. எனக்கு 8 ஆண்டுகள் கழித்த பிறகு ஜிஎஸ்டி மெச்சூர் ஆயிருக்கு. இன்னைக்கு நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் தமிழகத்தினுடைய ஒரு செய்தி சேனலுக்கு ரொம்ப எலாபரேட்டா பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு 2025 சிஸ்டம் மெச்சூர் ஆயிருச்சு. இன்னைக்கு 2 ஸ்லாபுக்குள்ள நம்ம வருகின்றோம். இன்னும் 10 வருஷம் கழிச்சு வேற மாதிரி கூட நடக்கலாம். சிங்கிள் டாக்ஸேஷனுக்கு நம்ம போகலாம். படிப்படியாக அதை சென்று கொண்டிருக்கின்றோம். அதனால் அண்ணன் சிதம்பரம் அவர்களும் அதை உணர்ந்திருக்கிறாங்க. அரசியலுக்காக பேசுவதாகத்தான் நான் பார்க்கின்றேன். புத்தூர் மாஸ் என்று சொல்லக்கூடிய 4 மாதங்கள் ஒரே இடத்துல தங்கி அந்த ஆன்மீக எழுச்சிக்கு அவங்க பாடுபடுவாங்க. அதன்படி காணியூர் மட்டனுடைய சுவாமி விஸ்வவல்ல தீர்த்த சுவாமி அவர்கள் சென்னையில் கடந்த 50 நாட்களாக தங்கிவிட்டு இன்னைக்கு நம்முடைய தமிழகத்தை விட்டு கிளம்புறாங்க. அந்த நிகழ்வுக்கு நானும் அண்ணன் செல்வி அவர்களும் அக்கா உமானந்தம் அவர்களும் இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்றோம். மிகுந்த மகிழ்ச்சி எங்களுக்கு. இன்னைக்கு அந்த நிகழ்ச்சியில் பத்திரிகை நண்பர்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். கேள்வி கேளுங்கன்னா பதில் சொல்லுங்க. இன்னைக்கு நான் எந்த கருத்து சொன்னாலும் கூட அது சரியாக இருக்காது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை பொதுச் செயலாளர் இருக்கிறாங்க, அந்த கட்சிக்கான தொண்டர்கள் இருக்கிறாங்க, அந்த கட்சிக்கான தலைவர்கள் இருக்கிறாங்க. அதில் ஒரு முக்கியமான தலைவர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு பேசியிருக்கிறாங்க. அந்த கருத்து அவருடைய கட்சி, அவங்களுடைய தலைவர்கள், அவர்களெல்லாம் சேர்ந்து விவாதிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால் இதில் நான் வெளியே இருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தொண்டனாக இருந்து இந்த நேரத்தில் நான் கருத்து சொல்வது சரியாக இருக்காது. அதனால் நிச்சயமாக அவருடைய கருத்துக்கு அவர் சார்ந்திருக்கக்கூடிய கட்சிகள் அவங்க முடிவெடுப்பாங்க. அதனால் அவர் சொன்னதை நானும் பார்த்தங்கன்னா இதுல இந்த நேரத்தில் நான் கருத்து சொல்ல விரும்பல. அதே நேரத்தில் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்தையும் கூட நான் கவனித்தேன். அதனால் மாநில தலைவர் கருத்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நான் எந்த கருத்தும் சொல்ல விரும்பலைங்கண்ணா. யாருக்குண்ணா? ஆனா இன்னைக்கு செல்வ பெருந்தகை அண்ணனை பொறுத்தவரை ஒரு காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவர் எப்படின்னா, அவர் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு அவர் நடந்து வரும்பொழுது கூட அடியாள் மாதிரி 2 பேர் இருப்பாங்க. ஏன்னா அவர் சில கருத்துக்களை சொல்ல முடியாது, கூட வர்ற அடியாள் 2 கருத்து சொல்லணும். இன்னைக்கு லைவ் கமெண்ட்ரி கொடுக்கிற வேலையை தான் தமிழகத்தினுடைய காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை செய்யறாரு. செங்கோட்டையன் அவர் சொல்லிட்டாரா, ஓகே மூழ்கிற கப்பல். நேத்து வந்து அண்ணன் தினகரன் அவங்க கட்சி விட்டு போயிட்டாங்களா, என்டிஏ விட்டு போயிட்டாங்களா, ஓகே இது அப்படி, இவங்க எங்க போயிட்டாங்களா அப்படி, இதை மட்டும்தான் சொல்றாரோ தவிர தமிழகத்தில் 1008 பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதை பத்தி பேசலாமே. அது ஒரு கண்மூடி அதே பிரச்சனை தான் இருக்கு, அதெல்லாம் பேசலாமே. அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு எம்பிஏ அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மாநில தலைவரை எதிர்த்து அவர் பாட்டுக்கு தனியா உண்ணாவிரத போராட்டம்னு அவர் ஆபீஸ்ல 4 நாளா பண்ணிட்டு இருக்காரு. அதை பத்தி எல்லாம் கருத்து சொல்ல மாட்டாங்க. அதனால் இவர்களை பொறுத்தவரை இன்னைக்கு அவங்களுக்கு தெரியும், ஒரு மூழ்குகின்ற கப்பல்ல காங்கிரஸ் கட்சி பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள்.